Taste the Daily. கோவை மாவட்டம் வால்பாறை தொகுதிக்குட்பட்ட ஆனைமலை கிழக்கு ஒன்றிய அதிமுக அலுவலகம் சுங்கம் பகுதியில் திறக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் அதிமுக தலைமை நிலைய செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான SP வேலுமணி கலந்து கொண்டு அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதையடுத்து மறைந்த சட்டமன்ற உறுப்பினர் அமுல் கந்தசாமி திருவுருவப்படத்திற்கு அவர் மலர் தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் பேசிய அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுக ஆட்சி அமைப்பது உறுதி என சூளுரைத்தார். மேலும் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி முன்னிலையில் மாற்றுக் கட்சியிலிருந்து ஏராளமானோர் தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். இதன் பின்னர் SPV டிராபி கிரிக்கெட் போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு பரிசுகள் வழங்கிய அவர் ஏழை எளிய மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார். இதில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கஸ்தூரி வாசு, கோவை தெற்கு மாவட்ட அவைத்தலைவர் AV வெங்கடாசலம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். யாரும் செய்யாத திறன்லாம் செஞ்சோம். கோவை மாவட்டம் முழுவதும் இந்த வால்பாறை உட்பட மிகப்பெரிய வளர்ச்சி நம்ம கொடுத்தோம். இந்த 4 வருஷத்துல எந்த வேலையும் நடக்கல, உங்களுக்கு தெரியும். எந்த திட்டமே நம்ம கோயம்புத்தூருக்கு வரல, இந்த வால்பாறைக்கு வரல. மீண்டும் ஒரு 6 மாதத்துல சட்டமன்ற தேர்தல் வருகிறது. மீண்டும் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்த சிறப்பான முறையிலே 4 வருடம் 2 மாதங்கள் ஆட்சி நடத்தி மாணவர்களுக்கெல்லாம் தொடர் ஆல்பாஸ் போட்டு 7.5% இடஒதுக்கீடு கொடுத்து 600 மேற்பட்டவர்கள் MBBS BDS படிக்கிறாங்க. எடப்பாடி இருக்காங்க. மீண்டும் 6 மாதத்துல கண்டிப்பாக எடப்பாடி முதலமைச்சர் வருவார். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளியில் தனியார் தொண்டு நிறுவனம் சார்பில் மாரத்தான் போட்டி நடைபெற்றது. 2ஆம் ஆண்டாக நடைபெற்ற இந்த மாரத்தான் போட்டியை அதிமுக மாநிலங்களவை உறுப்பினர் தம்பிதுரை கொடியசைத்து தொடங்கி வைத்தார். இதில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் 2000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். 5 கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர், 21 கிலோமீட்டர் என 3 பிரிவுகளாக நடைபெற்ற மாரத்தானில் வெற்றி பெற்றவர்களுக்கு தங்க நாணயம், கோப்பை மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரத்தில் மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். ஒட்டன்சத்திரம் ஒன்றிய கழக செயலாளர் நடராஜன் ஏற்பாட்டில் திமுக, அமமுக கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் கழக பொருளாளரும் முன்னாள் அமைச்சருமான திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் முன்னிலையில் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். புதிதாக இணைந்தவர்களுக்கு கழக தொண்டு அணிவித்து முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் ஸ்ரீனிவாசன் வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். செங்கல்பட்டில் அதிமுக சார்பில் கழக செயல் வீரர்கள் மற்றும் வீராங்கனைகள் ஆலோசனைக் கூட்டம் நகர கழக செயலாளர் VR செந்தில்குமார் ஏற்பாட்டில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர் சீதா செல்லபாண்டியன், மாவட்ட செயலாளர் சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன், கழக எம்ஜிஆர் மன்ற இணை செயலாளர் நாவலூர் முத்து ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருநெல்வேலி மாவட்டம் செட்டிக்குளம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவியை கௌரவித்து முன்னாள் அதிமுக MP சவுந்தரராஜன் விமான பயண சீட்டு வழங்கினார். 79வது சுதந்திர தின விழாவில் சிறப்பு விருந்தினராக பங்கேற்ற முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் P சவுந்தரராஜன் மாணவி சபரி சந்தியாவுக்கு 2 நாட்களுக்கு இன்ப சுற்றுலாவாக சென்னை செல்லும் விமான பயணச்சீட்டை வழங்கி கௌரவித்தார். மாணவிகளின் கல்வியை ஊக்குவிக்கும் முன்னாள் MP சவுந்தரராஜனுக்கு பெற்றோர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டு தெரிவித்தனர். 10ஆம் வகுப்பு படித்தேன். அதில் 483 மார்க் எடுத்து ஃபர்ஸ்ட் மாணவியா வந்திருந்தேன். இப்போ நம்மளோட MP அவங்க எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்போ தந்திருந்தாங்க. யாரு ஃபர்ஸ்ட் மார்க் எடுக்கிறாங்களோ அவங்க ஃப்ளைட்ல போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சதுல நான் ரொம்ப மகிழ்ச்சி அடைவேன். என்ன மாதிரி முயற்சி பண்ணி என்னோட பள்ளியில் உள்ள எல்லா மாணவர்களும் இதே முயற்சியோட படிச்சு நெக்ஸ்ட் இயரும் இதே ஆப்பர்ச்சுனிட்டியை பெறணும்னு சொல்லிட்டு எங்க தலைமை ஆசிரியர், என்னை ஊக்குவித்த தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் என்னை வழிநடத்திய எங்க ஆசிரியர் பெருமக்களுக்கும் நன்றி. சிவகங்கை மாவட்டம் வலனை கிராமத்தில் புதிய பயணிகள் நிழற்குடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் திறந்து வைத்தார். சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட பயணிகள் நிழற்குடையை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் PR செந்தில்நாதன் ரிப்பன் வெட்டி மக்கள் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்டத்தில் வரும் 23, 24, 25 ஆகிய தினங்களில் மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணம் மேற்கொள்ள வருகை தரும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி K பழனிசாமியை சிறப்பாக வரவேற்க மாவட்ட செயலாளரும் முன்னாள் துணை மேயருமான சீனிவாசன் மக்களிடம் அழைப்பு பிரசுரங்களை வழங்கினார். எடத்தெரு கடைவீதியில் பொதுமக்களை நேரில் சந்தித்து பிரசுரங்கள் வழங்கி அழைப்பு விடுத்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.
கன்னியாகுமரி மாவட்டம் தெற்கு குண்டலில் புதிதாக அமைக்கப்பட்ட குடிநீர் தொட்டியை சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார். பொதுமக்களின் கோரிக்கையை ஏற்று தனது தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து 60,000 ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் தொட்டி அமைத்துக் கொடுத்தார். குடிநீர் தொட்டியை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வந்த சட்டமன்ற உறுப்பினர் தளவாய் சுந்தரம் அப்பகுதி மக்களிடம் கோரிக்கை மனுவையும் பெற்றுக் கொண்டார்.